வணக்கம். 10th ஜியோகிராஃபில கிளைமேட் அண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன் ஆஃப் இந்தியா, அதில் கிளைமேட்ல செகண்ட் வீடியோ. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இதில் என்ன பார்த்தோம், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கிளைமேட். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மான்சூன். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் மான்சூன் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் அண்ட் நார்த் ஈஸ்ட், தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று ரெண்டெண்ணம் இருக்குது, அப்படித்தானே? ஸோ சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா, இந்தியா எல்லாமே இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை மான்சூன் விண்ட்ஸ். ஸோ மான்சூன் அப்படிங்கிற வேர்டு வந்து அரபிக் வேர்ட்ல இருந்து வந்தது. மாசம் அப்படின்னா சீசன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரபிக் நேவிகேட்டர்ஸ் அந்த காலத்துல கப்பல்ல படகு எப்படி, அதாவது போட் எப்படி போகும்னா டுவர்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் விண்ட், காற்று போகும் திசையை நோக்கி படகை செலுத்துவாங்க. ஸோ அப்படி அவங்க வந்து உருவாக்கின குறிப்பிட்ட வார்த்தை தான் இந்த மாசம். ஓகே, ஸோ இந்த விண்ட் அப்படி பாத்தீங்கன்னா சம்மர் டைம்ல சவுத் வெஸ்ட் டு நார்த் ஈஸ்ட் ப்ளோ ஆகுது, விண்டர் டைம்ல நார்த் ஈஸ்ட் டு சவுத் வெஸ்ட். அப்ப சம்மர் டைம்ல நமக்கு என்ன காற்று இருக்கும், தென்மேற்கு பருவக்காற்று. விண்டர் டைம்ல நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு பருவக்காற்று. சரியா? சோ இந்த மான்சூன் அப்படி நம்ம சொல்லும் போது இஸ் a systematic change in the direction of planetary winds is known as monsoon. ஓகே, இந்த பிளானட்டரி விண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல பார்த்திருப்போம். நான் அகைன் வரேன், எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, ஸோ இங்க பாருங்க மான்சூன் அப்படி சொல்லும் போது நம்ம ஜஸ்ட் லைக் தட் என்னது, ஓ சவுத் வெஸ்ட் மான்சூனா இந்தியாவில் வரும்போது ரெண்டா பிரியுது, பே ஆஃப் பெங்கால் பிரான்ச், அரேபியன் சி பிரான்ச், இப்படிதான் நம்ம படிச்சு வச்சிருப்போம். பட் அந்த விண்ட் எங்க இருந்து வருது, எதனால கிரியேட் ஆகுது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அது படிச்சா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், மனசுல வந்து விட்டு மாறாம எப்பவுமே ஓ மான்சூனா என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஹீட்டிங் ஆஃப் அண்ட் கூலிங் ஆஃப் லேண்ட். டிஃபரன்ஷியல் ஹீட்டிங் அண்ட் கூலிங் ஆஃப் லேண்ட் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். லேண்ட் அண்ட் ஓஷன் ரெண்டுமே சேமா ஹீட் ஆகிறது இல்ல. டே டைம் ஆர் சம்மர்ல பாத்தீங்கன்னா லேண்ட் வந்து அதிகமா ஹீட்டா இருக்கும், ஸோ அங்க லோ ப்ரெஷர் இருக்கும். பட் ஓஷன் இந்த மாதிரி வாட்டர் பாடி பாத்தீங்கன்னா ஹீட் லேண்டை விட கம்மியா இருக்கும், ஸோ லோ டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷர். இது 2 பாயிண்ட் உங்க மனசுல அப்படி நிக்கணும், மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷிஃப்டிங் ஆஃப் த பொசிஷன் ஆஃப் த இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சிருக்கணும் ITCZ ஜோன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அப்படித்தானே? ஸோ அதுக்கு நமக்கு ப்ரெஷர் பெல்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். ஸோ ஆல்ரெடி ப்ரெஷர் பெல்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி டெவலப் ஆகுது, குளோப்ல எர்த்ல டியூ டு த ரொட்டேஷன் ஆஃப் எர்த் வந்து வெஸ்ட் டு ஈஸ்டா ரொட்டேட் ஆகுது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ டியூ டு த ரொட்டேஷன் ப்ரெஷர் பெல்ட் டெவலப் ஆகுது. ஓகே, ப்ரெஷர் அண்ட் விண்ட் பெல்ட். ஈக்குவேட்டருக்கு மேல நமக்கு ட்ரேட் விண்ட்ஸ், அதுக்கு கீழே சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஈஸ்டர்லிஸ், அதுக்கு மேல வெஸ்டர்லிஸ் அண்ட் அதுக்கு மேல என்னது போலார் விண்ட்ஸ். ஓகே, இந்த ஈக்குவேட்டர்ல சன்னுடைய வெர்டிகல் ரேஸ் ஃபால்ஸ் ஆன் த ஈக்குவேட்டர். சோ இங்க ஆட்டோமேட்டிக்கா டெம்பரேச்சர் வந்து ஹையா இருக்கும். சோ டெம்பரேச்சர் ஹையா இருந்தா என்னவா இருக்கும், அங்க லோ பிரஷர் டெவலப் ஆயிருக்கும். அப்ப ஈக்குவேட்டர் இஸ் பெர்மனன்ட் லோ பிரஷர் ஏரியா. எப்பவுமே விண்ட் ப்ளோ ஃப்ரம் ஹை பிரஷர் டு லோ பிரஷர். அதனால மேல இருக்கக்கூடிய ஹை பிரஷர் பெல்ட்ல உள்ள விண்ட் ரெண்டுமே என்ன ஆகும்னா ஹை பிரஷர்ல இருந்து லோ பிரஷர் ரீஜனுக்கு நெருங்கி வந்து கன்வர்ஜ் ஆகும். ஓகே, சோ அப்படி கன்வர்ஜ் ஆகும்போது இங்க ஒரு சோன் கிரியேட் ஆகும், ஒரு ட்ரஃப் கிரியேட் ஆகும். அதான் என்னது, ITCZ zone, இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் zone. ஓகே, so wind from subtropical high pressure belt move towards low pressure equator. Trade winds or easterlies, also known as easterlies, converge at the equator. This region is known as இடயன குவிமண்டலம். So இது okay, but shift of the position of the intertropical convergence zone. Intertropical convergence zone என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய பொசிஷனை வந்து ஷிஃப்ட் பண்ணுது டுவர்ட்ஸ் நார்த் அண்ட் டுவர்ட்ஸ் சவுத். ஏன், வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்க, சூரியனுடைய வெர்டிகல் ரேஸ் வந்து எப்பவுமே இக்குவேட்டர்ல இருக்கும்னு சொல்ல முடியாது. பாருங்க, பூமி வந்து 23.5 டிகிரி சாய்வாக தான் இருக்கும், அப்பதான் இன்க்ளைண்டா இருக்கும். இது இப்படியே வந்து ரொட்டேட் ஆகி வருது சூரியனை சுத்தி. சோ இந்த ரொட்டேஷன் அண்ட் ரிவால்யூஷன் ஆஃப் எர்த் அரவுண்ட் த சன் இஸ் ரீசன் ஃபார் சம்மர், விண்டர், டே அண்ட் நைட், எல்லாத்துக்கும் அதுதான் ரீசன். அதே மாதிரி பாருங்க, 21 மார்ச்ல சூரியனுடைய வெர்டிகல் கதிர் வந்து இக்குவேட்டர்ல ஃபால் ஆகுது. அதே இது 21 ஜூன்ல என்ன ஆகுதுன்னா என்ன ஆகுது, இங்க என்ன இருக்குது, டிராபிக் ஆஃப் கேன்சர்.
அதுல வெர்டிக்கல் ரேஸ் வந்து ஃபால் ஆகுது. ஏன் இந்த டைம்ல நார்த்தன் ஹெமிஸ்பியர் வந்து சன்னை பார்த்திருக்கும். ஓகே, வி ஆர் ஃபேசிங் சன். ஸோ நார்த் சைட் ஆஃப் த பார்ட் வந்து ஃபேசிங் சன். இந்த டைம்ல நமக்கு என்ன இருக்கும்? சம்மர். ஏன்னா நம்ம எங்க இருக்கோம்? நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல. ஸோ நமக்கு சம்மரா இருக்கும் போது அங்க என்னவா இருக்கும்? விண்டரா இருக்கும் சதர்ன் ஹெமிஸ்பியர்ல. ஓகே, ஸோ நல்லா பாத்துக்கோங்க. ஸோ இக்குவேட்டர்ல இருந்து சன்னுடைய வெர்டிக்கல் ரேஸ் இப்போ எங்க இருக்குது? டிராபிக் ஆஃப் கேன்சர்ல. அதுக்கப்புறம் 23rd செப்டம்பர்ல அகெயின் இக்குவேட்டர்ல இருக்குது. அதுக்கப்புறம் 23rd செப்டம்பர்ல இருந்து 22nd செப்டம்பர் ஆகும்போது திரும்ப என்ன ஆகுதுன்னா டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் 23.5 டிகிரி சவுத்ல இருக்குது, சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்குது. அப்போ நம்ம என்ன? நார்தர்ன் ஹெமிஸ்பியர் வந்து விண்டர். அப்போ டிபெண்ட் அப்பான் த அப்பேரண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் சன். இது எல்லாமே அதான் ரீசன், அப்படித்தானே? ஸோ இந்த 21st ஜூன்ல நார்த் சைட் ஃபேசஸ் சன். அதே மாதிரி 26 டிசம்பர்ல என்ன இருக்கும்? சவுத் சைட் ஃபேசர் சன். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். ஸோ 21st மார்ச்ல வெர்டிக்கல் ரேஸ் இக்குவேட்டர்ல, 21st ஜூன்ல டிராபிக் ஆஃப் கேன்சர், 23rd செப்டம்பர்ல இக்குவேட்டர் அண்ட் அகெயின் 22nd செப்டம்பர்ல டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். ஸோ இதுக்கும் ஷிஃப்டிங் ஆஃப் ஐடி சிசெட் சோனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இது எதனால ஷிஃப்ட் ஆகுது? டியூ டு த அப்பேரண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் சன். சன் வந்து ஸ்டேஷனரி அங்கே தான் இருக்கும், ஆனா சன்னுடைய கதிர்கள் அதுதான் என்னது? அப்பேரண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் சன். ஸோ இக்குவேட்டர்ல இருந்து டிராபிக் ஆஃப் கேன்சர், டிராபிக் ஆஃப் கேன்சர்ல இருந்து அகெயின் இக்குவேட்டர், அகெயின் இக்குவேட்டர்ல இருந்து டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் அண்ட் அகெயின் இக்குவேட்டர். இதுதான் என்னது? அப்பேரண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் சன் ஆன் த எர்த். அப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம், இக்குவேட்டர்ல சன்னுடைய வெர்டிக்கல் ரேஸ் படுறதுனால லோ பிரஷர் ஏரியா கிரியேட் ஆகுது. ஸோ ஹை பிரஷர்ல இருந்து அங்க கன்வர்ஜ் ஆகி அங்க சோன் கிரியேட் ஆகுது. இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்க வந்து கார்லேட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்ட் மீனிங் புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ ஃபைன். ஃபர்ஸ்ட் பாருங்க, சம்மர் டைம்ல என்ன நடக்கும்னு பாருங்க. சம்மர் டைம்ல சன்ரைஸ் ஃபால் வெர்டிகலி ஓவர் தி டிராபிக் ஆஃப் கேன்சர். ஓகே, ஃபைன். தென் அப்போ ஆல் த பிரஷர் அண்ட் விண்ட் பெல்ட் ஆஃப் த குளோப் ஷிஃப்ட் நார்த்வர்ட்ஸ். At this time, ITCZ also move northward and a major part of Indian landmass come under the influence of southeast trade wind. While crossing equator, this wind get deflected and take the direction of southwest and become southwest monsoon. தென்மேற்கு பருவக்காற்று. பாருங்க, இந்த வேர்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஒருக்கா கூட பாருங்க இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. இது நார்தர்ன் ஹெமிஸ்பியர், இது சதர்ன் ஹெமிஸ்பியர். இங்க என்ன இருக்குது? இக்குவேட்டர்ல இருக்குது. ஓகே, இக்குவேட்டர் இருக்குது. ஸோ சன்ரைஸ் 21st மார்ச்ல இக்குவேட்டர்ல ஐடிசிஇசட் சோன் இருக்குது. அதுக்கப்புறம் சம்மர் டைம்ல பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்? சன்னுடைய வெர்டிக்கல் ரேஸ் வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர் அங்க ஃபால் ஆகும். ஸோ அதனால என்ன நடக்கும்னா ஐடிசிஇசட் சோன் இக்குவேட்டர்ல இருந்து இங்க ஷிஃப்ட் ஆகும். அது ஷிஃப்ட் ஆகுறதுனால எல்லா பிரஷர் பெல்ட்டும் நார்த் வேர்ட்ஸ்ல மூவ் ஆகும். ஸோ ஐடிசிஇசட் ஆல்சோ மூவ்ஸ் நார்த் வேர்ட். அதனால என்ன நடக்கும்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இங்க சம்மரா இருக்கும் போது சதர்ன் ஹெமிஸ்பியர்ல விண்டரா இருக்கும், அப்படிதானே? அப்ப இங்க சம்மரா இருந்ததுன்னா அதிக ஹீட்டா இருக்கும், ஹை டெம்பரேச்சர். ஓகே, அதனால இங்க லோ பிரஷர் டெவலப் ஆகும். இங்க இருந்து வரக்கூடிய விண்டு, ஏன் இங்க இருந்து விண்டு வருது? பிகாஸ் இங்க பிரஷர் ஹையா இருக்கும். எப்பவுமே விண்டு ப்ளோ ஃப்ரம் ஹை பிரஷர் டு லோ பிரஷர். அதனால இந்த பக்கம் இருந்து என்ன வரும்? விண்டு வந்து இக்குவேட்டர்ல பட்டு டிஃப்ளெக்ட் ஆகி ரைட் சைடு. ஏன் ரைட் சைடு போகுது விண்டு? நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல விண்ட் டிஃப்ளெக்டட் டுவர்ட்ஸ் ரைட் சைடு. வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா Coriolis force. Coriolis force is an imaginary force due to earth rotation. So நமக்கு தெரியும், it also be explained by Ferrel's law. Any moving object, wind or ocean current was deflected towards right side in the northern hemisphere and left side in the southern hemisphere due to Coriolis force. Coriolis force is nothing but a force due to the rotation of earth. இத பத்தின டீடைல்ஸ் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோல அதிகமா பேசியிருப்போம், போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே, சோ அதனால wind deflect ஆகி இங்க இருந்து கிளம்பி போற விண்ட் இக்குவேட்டர்ல பட்டு டிஃப்ளெக்ட் ஆகி என்ன ஆகுது? இந்தியன் லேண்ட் மாஸ்குள்ள என்டர் ஆகும்போது சவுத் வெஸ்ட் டைரக்ஷனா போகுது. அதான் என்னது? தென்மேற்கு பருவக்காற்று உள்ள என்டர் ஆகுது. ஓகே, விண்டர் நமக்கு விண்டரா இருக்கும் போது வைஸ் வெர்சா. என்ன நல்லா நடக்கும் விண்டரா இருக்கும் போது? விண்டர் டைம்ல நமக்கு சன் ரேஸ், சன்னுடைய வெர்டிக்கல் ரேஸ், அப்பேரண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் சன், சன்னுடைய ஐசோலேஷன்
டிராபிக் ஆஃப் கேப்ரிகான்ல இருக்கும் சதர்ன் ஹெமிஸ்பியர்ல. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வி ஆர் ஃபேசிங் விண்டர். அப்போ விண்டர் டைம்ல நம்முடைய லேண்ட் எப்படி இருக்கும், டெம்பரேச்சர் வந்து கம்மியா இருக்கும், பிரஷர் ஹையா இருக்கும். அதனால விண்ட் அகெயின் ப்ளோ ஃப்ரம் லேண்ட் டு சி. அதான் என்னது, நார்த் ஈஸ்ட் மன்சூன். புரியுதா, வடகிழக்கு பருவக்காற்று. இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மான்சூன் மெக்கானிசம் வந்து உங்க கையில தான், ரொம்ப சிம்பிளா முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் ரெண்டு விஷயம் இன்னும் நம்ம வந்து தெளிவா படிக்கணும். அது படிச்சோம்னா இன்னும் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரசன்ஸ் ஆஃப் ஹை பிரஷர் ஏரியா ஈஸ்ட் ஆஃப் மடகஸ்கர், இன்டென்ஸ் ஹீட்டிங் ஆஃப் டிபெட்டியன் பிளாட்டியூ, இன்னொரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஜெட் ஸ்ட்ரீம். ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மெக்கானிசம் எல்லாமே. ஸோ இது பாருங்க, நான் மேப்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நம்ம வேர்ல்டு மேப் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இங்க வந்து இக்குவேட்டர், டிராபிக் ஆஃப் கேன்சர் டிவைட்ஸ் இந்தியா இன்டு 2 ரீஜன், கீழே டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். ஸோ எப்பவுமே ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னது, விண்ட் ப்ளோ ஃப்ரம் ஹை பிரஷர் டு லோ பிரஷர் ஏரியா. ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்கேன், ஈஸ்ட் ஆஃப் மடகஸ்கர்ல ஹை பிரஷர் ஏரியா கிரியேட் ஆகுது. அப்ப மடகஸ்கர், ஈஸ்ட் ஆஃப் மடகஸ்கர் இந்த ஏரியால என்ன ஆகுதுன்னா ஒரு ஹை பிரஷர் கிரியேட் ஆகுது டியூ டு டிஃபரன்ஷியல் ஹீட்டிங் ஆஃப் லேண்ட் வச்சுக்கலாம். ஓகே, ஏன்னா இந்த ஏரியால வந்து இது என்னன்னா மஸ்கரின் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸாக்டா சொல்ல போனா. ஓகே, இந்த இடத்துல ஹை பிரஷர் டெவலப் ஆகுறதுனால இங்க இருந்து விண்ட் என்ன ஆகுதுன்னா இந்த டைரக்ஷன்ல ப்ளோ ஆகுது. ஸோ ஸ்டார்டிங்ல சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன்ல தான் ப்ளோ ஆகுது. இப்படி ப்ளோ ஆகுற விண்ட் இக்குவேட்டர்ல பட்டு ரைட் பக்கமா டிஃப்ளெக்ட் ஆகுது. ஏன் டிஃப்ளெக்ட் ஆகுது, கொரியாலிஸ் ஃபோர்ஸ் டிஃப்ளெக்ட் ஆகி இந்தியன் லேண்டுக்குள்ள எப்படி என்டர் ஆகுது, சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல என்டர் ஆகுது. அதான் என்னது, சவுத் வெஸ்ட் மான்சூன். அது மட்டும் இல்லாம இங்க சுமாலியா இருக்கு. இந்த டோபோகிராஃபி ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன் இது ஏன் டிஃப்ளெக்ட் ஆகி போகுதுன்னு. ஓகே, சோ சவுத் வெஸ்ட் மான்சூன். அப்போ இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வர காரணமே என்னது, ஹை பிரஷர் கிரியேட்டட் இன் த சவுத் இந்தியன் ஓஷன், தட் இஸ் ஈஸ்ட் ஆஃப் மடகஸ்கர் இன் மஸ்கரின் ஐலாண்ட். ஓகே, இவ்வளவு புரிஞ்சுதா உங்களுக்கு, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் சவுத் வெஸ்ட். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கொஞ்ச நாள் ஆன பிறகு விண்டர் டைம்ல நமக்கு என்ன ஆகும், டிஃபரன்ஷியல் ஹீட்டிங். இந்த இடம் நம்ம வந்து விண்டர் டைம்ல என்னது, டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், லோவா இருக்கும். அப்போ டெம்பரேச்சர் லோவா இருந்தா என்ன ஆகும், ஹை பிரஷர் கிரியேட் ஆகும். இங்க ஆட்டோமேட்டிக்கா ஐடிசிஎஸ் சோன் வந்து ஷிஃப்ட் ஆகும். சூரியனுடைய பிரகாசம் என்ன இருக்கும், வெர்டிகல் ரேஸ் வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர்ல போயிடும். அதனால இங்க என்னது அதிகமா ஹீட் ஆயிரும். அதனால என்னது லோ பிரஷர் கிரியேட் ஆயிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா சவுத் வெஸ்ட் இங்க இருந்த போன் ரிட்ரீட் ஆகும், திரும்ப வீச ஆரம்பிக்கும். அப்படி வீசுறது தான் என்னது, நார்த் ஈஸ்ட் விண்ட், நார்த் ஈஸ்ட் மான்சூன். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, சோ நெக்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், இன்டென்ஸ் ஹீட்டிங் ஆஃப் டிபெட்டியன் பிளாட்டியூ. ஓகே, அது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து டிபெட்டியன் பிளாட்டியூ இருக்கு. சோ அதே சம்மர் டைம்ல டிபெட்டியன் பிளாட்டியூ பாத்தீங்கன்னா ஹீட் ஆகும், அதிகமா ஹீட் ஆகி ஹை டெம்பரேச்சர். அப்ப என்ன ஆகுது, லோ பிரஷர் டெவலப் ஆகுது. அதே சமயம் நம்ம பார்க்கும்போது இன்னொரு விஷயம் என்னன்னா ஜெட் ஸ்ட்ரீம். சோ ஜெட் ஸ்ட்ரீம் பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்னா என்னன்னா, இஸ் a westerly wind, எங்க இருக்கும், ட்ரோபோஸ்பியர் ரீஜியன்ல. இஸ் a fast moving zigzag, அதாவது மீண்டரிங் சிக்ஸாக் விண்ட், சிக்ஸாக் மடல மூவ் ஆகக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் மூவிங் விண்ட். இந்த ஜெட் ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா 27 டிகிரி டு 30 டிகிரி நார்த் லாட்டிடியூட்ல இருக்கும். சரியா, அதனால இதுக்கு நேம் என்னன்னா சப் டிராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம். ஓகே, ஏன்னா சப் டிராபிக்கல் ரீஜன் இஸ் a டைப் பார்ட் ஆஃப் வெஸ்டர்லி விண்ட். அதனால இது சப் டிராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம். இது வந்து த்ரூ அவுட் த இயர் பாத்தீங்கன்னா சவுத் ஆஃப் த ஹிமாலயாஸ்ல தான் ப்ளோ ஆகும். ஆனா எக்ஸப்ட் சம்மர், சம்மர் டைம்ல என்ன ஆகும்னா இந்த விண்ட் வந்து நார்த் ஆஃப் த ஹிமாலயாஸ்ல மேல ப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபெட்டியன் பிளாட்டியூ அதிகமா ஹீட் ஆகுறதுனால இங்க லோ பிரஷர் டெவலப் ஆகுது. சோ திஸ் லோ பிரஷர் புஷஸ் த ஜெட் ஸ்ட்ரீம் இன்டு த நார்த் ஆஃப் த ஹிமாலயாஸ். ஓகே, இது ஓகே. அப்போ இங்க லோ பிரஷர் கிரியேட் ஆனா ரிமைனிங் ஹை பிரஷர் ரீஜன்ல உள்ள விண்ட் எல்லாம் என்ன பண்ணும், இங்க ரஷ் ஆக ஆரம்பிக்கும். சோ அப்படி ரஷ் ஆகுறதுனால இந்த பக்கம் அதிகமான விண்ட் வந்து ரஷ் ஆகுது. ஓகே, பிகாஸ் இங்க என்ன ரீஜியன், லோ பிரஷர் ஏரியா. ஆனா டியூ டு நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல விண்ட் டிஃப்ளெக்ட் எந்த பக்கம், ரைட்வர்ட். விண்ட் டிஃப்ளெக்ட் ரைட்வர்ட் டியூ டு கொரியாலிஸ் ஃபோர்ஸ். அதனால இந்த விண்ட் எல்லாம் என்ன ஆகுது, பெண்ட் ஆகுது, பெண்ட் டுவர்ட்ஸ் ரைட், ரைட் பக்கமா பெண்ட் ஆகுது. பெண்ட் ஆகி ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல சுத்துது. ஓகே, என்ன கிளாக்வைஸ், ஆன்டி கிளாக்வைஸ். அதுக்கு நேம் என்னன்னா சைக்ளோன். சோ ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது
அதான் சைக்ளோன் எப்படி ஃபார்ம் ஆகுது பாத்தீங்களா? அதே மாதிரி இது என்ன டைரக்ஷன்ல சுத்துது? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்துது. சோ அதனால அதே சமயம் என்ன நடக்குதுன்னா இங்க இருந்து வார்ம் ஏர் என்ன பண்ணுது? கொஞ்சம் கொஞ்சமா மேல போகுது. வார்ம் ஏர் ரைசஸ் அப். வார்ம் ஏர் ரைசஸ் அப். அங்க போய் என்ன ஆகுது? மேல போக போக இட் ஸ்டார்ட் கூலிங். அங்க போய் கூலாக ஆரம்பிக்குது. சோ கூலான என்ன நடக்கும்? டெம்பரேச்சர் கம்மி ஆகும். டெம்பரேச்சர் கம்மியானா என்ன டெவலப் ஆகும்? டெம்பரேச்சர் கம்மியானா ஹை பிரஷர் டெவலப் ஆகும். சோ வார்ம் ஏர் ரைசஸ் அப் அண்ட் கூல் அண்ட் டெம்பரேச்சர் கம்மி ஆகுது, ஹை பிரஷர் டெவலப் ஆகுது. இது எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நியர் வெரி க்ளோஸ் டு ட்ரோபோபாஸ் ரீஜியன். வெரி க்ளோஸ் டு ட்ரோபோபாஸ் ரீஜியன். ஓகே, சோ இங்க ஹை பிரஷர் டெவலப் ஆகுறதுனால வாட் ஹேப்பன்னா இந்த ஹை பிரஷர் புஷஸ் த ஏர், அதாவது விண்ட் மூவிங் அவே. சோ விண்ட் என்ன பண்ணுது? இந்த டைரக்ஷன்ல wind moving away. So அதே கான்செப்ட் தான். This wind also bend towards right due to Coriolis force. அதனால ஆனா இந்த wind பாருங்க, இந்த wind எப்படி சுத்துதுன்னா clockwise directionல. இதுக்கு நேம் தான் என்னன்னா ஆன்டி சைக்ளோன். அப்போ சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது, ஆன்டி சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது. ஆன்டி சைக்ளோன் வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல, ஆன்டி சைக்ளோன் வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல சுத்துது. சைக்ளோன் வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல சுத்துது. ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின். ஆன்டி சைக்ளோன் ரொட்டேட்ஸ் இன் விச் டைரக்ஷன்? ஓகே, சோ அப்ப இதுக்கும் ஜெட் ஸ்ட்ரீமுக்கு என்ன சம்பந்தம்? இதுக்கும் நம்ம மான்சூன் மெக்கானிக்ஸுக்கு என்ன சம்பந்தம் பாருங்க. இந்த ஜெட் ஸ்ட்ரீம் இப்படி ப்ளோ ஆகுது இல்ல நார்த் ஆஃப் த ஹிமாலயாஸ்ல, இந்த ஜெட் ஸ்ட்ரீம் என்ன ஆகுதுன்னா வீக் ஆகுது டியூ டு த அப்பர் ஏர் சர்க்குலேஷன். இந்த ஆன்டி சைக்ளோனால இப்படி போற ஜெட் ஸ்ட்ரீம் என்ன ஆகுது? அதனுடைய வேகம் வந்து குறையுது, வீக் ஆகி ரெண்டா ஃபார்ம் ஆகும். ஓகே, ரெண்டா பிரிஞ்சு இங்க இருந்து என்ன ஆகுதுன்னா தே டெவலப் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீமா ஃபார்ம் ஆகுது. ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் ஆன் த சதர்ன் சைட் ஆஃப் ஆன்டி சைக்ளோன் இப்படி ஃபார்ம் ஆகி இந்த ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் என்ன பண்ணுது? இந்தியா லேண்ட் மாஸ்குள்ள சம்மர் லீட்ஸ் டு த ஃபார்மேஷன் ஆஃப் டிராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம். இந்த jet stream extend westward across India over Arabian Sea. Okay, இந்த ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் என்னது? வெஸ்ட்வேர்டா இந்தியாக்குள்ள என்டர் ஆகுது. சோ அப்ப ரெண்டு விஷயம், டிபெட்டியன் பிளாட்டியூ ஹீட் ஆகுறதுனால சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது, மேல ஆன்டி சைக்ளோன். இதனால ஜெட் ஸ்ட்ரீம் என்ன ஆகுது? சம்மர் டைம்ல நார்த் ஆஃப் ஹிமாலயாஸ்ல மூவ் ஆகுது. அந்த ஜெட் ஸ்ட்ரீம் வீக் ஆகுது, வீக் ஆகி டெவலப் என்னது? ஒரு ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீமா டெவலப் ஆகுது. இது மூணு விஷயமும் அடிக்கடி கொஸ்டின்ல கேட்பாங்க. சோ புரிஞ்சு படிச்சு வைங்க. வாட் இஸ் த ரீசன்? எதனால? எல்லாமே என்னது? டியூ டு பிரஷர் டிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த ஜெட் ஸ்ட்ரீம் வந்து அதனுடைய ஃபாஸ்ட் வந்து கம்மி ஆகுது. அதாவது சம்மர் டைம் பாத்தீங்கன்னா 110 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல தான். ஆனா விண்டர் டைம்ல 184 கிலோமீட்டர் பெர் ஹவர். நான் ஏன் இதுல ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா ரெண்டு டைம் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, சோ வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இது நம்ம நிறைய ஃபேக்டர்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓஷன் கரண்ட். சோ ஓஷன் கரண்ட் ஆல்சோ பிளேஸ் அ மேஜர் ரோல். ஓஷன் கரண்ட் அப்படின்னா என்ன? ஒண்ணுமே இல்ல. என்னது? ஒன் பார்ட் ஆஃப் த ஓஷன்ல இருந்து அதர் பார்ட் ஆஃப் த ஓஷனுக்கு ஒரு டெஃபினிட் டைரக்ஷன்ல ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ளோ ஆகுறது தான் என்னது? ஓஷன் கரண்ட். சோ இக்குவேட்டர்ல இருந்து போல்ஸுக்கு இந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்குன்னா அது வந்து என்னது? வார்ம் கரண்ட். சோ கரண்ட் ஒரிஜினேட் நியர் த இக்குவேட்டர் அண்ட் டுவர்ட்ஸ் த போல்னா வார்ம் கரண்ட். போல்ஸ்ல இருந்து இக்குவேட்டர் இருக்குன்னா கோல்ட் கரண்ட். சோ இவ்வளவு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். அதே மாதிரி ஓஷன் கரண்ட் இந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியர் டிஃப்ளெக்ட் டு த ரைட். நான் இங்க ஏன் சொல்லல, உங்களுக்கே தெரியும். வாட் இஸ் த ரீசன்? கோரியாலிஸ் ஃபோர்ஸ். அண்ட் ஓஷன் கரண்ட் அலாங் வித் ஆன்ஷோர் விண்ட் என்ன பண்ணுது? அஃபெக்ட்ஸ் த கிளைமேட் ஆஃப் த கோஸ்டல் ஏரியா. சோ நம்ம கிளைமேட் பேசும்போது ஏன் ஓஷன் கரண்ட் பத்தி பேசுறோம்னா இதான் ரீசன். ஏன்னா ஓஷன் கரண்ட் அலாங் த ஆன்ஷோர் விண்ட் affects the climate of the coastal area. So இது எல்லாமே மான்சூன் மெக்கானிசம். இப்ப நமக்கு வந்து மான்சூன் விண்ட் வந்து எங்க இருந்து வருது, எதனால இந்தியன் லேண்ட் மாஸ்குள்ள இந்த பர்டிகுலர் டைரக்ஷன் தென்மேற்கு திசையில வருது, அது திரும்ப ரிட்ரீட் ஆகி நார்த் ஈஸ்ட் மான்சூனா இதனால மாறுது, எல்லா மெக்கானிசம் நம்ம வந்து படிச்சாச்சு. இனி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல டைரக்டா மான்சூனுக்குள்ள போயிடுவோம். இந்தியாவுக்குள்ள ரெண்டு பிரான்ச்சா பிரியுது. எங்கெங்க அது வந்து ரெயின்ஃபால், எங்கெங்க மழை பொழிகிறது, எங்கெங்க மழை பொழியாம இருக்குது, அதை பத்தி பார்க்க போறோம். சோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.